என்னது? கரு கல்லா மாறிடுச்சா? ஆமாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் தாரணி. இது கதை போமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்ஜீரியாவை சேர்ந்த 73 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணுக்கு அடிக்கடி வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு. அதனால அவங்க டாக்டரை போய் பார்க்கலான்னு முடிவு செய்து டாக்டரை பார்த்தபோது அந்த டாக்டர் அவங்கள சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான நியூஸு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 30 வருடத்துக்கு முன்பாக அந்த பெண்ணு கர்ப்பமாயிருக்காங்க. கர்ப்பமாய் ஒரு 3-4 மாதத்துலேயே அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளவே இறந்தும் போயிருக்கு. இது எதுவுமே தெரியாமல் இருந்து அப்படியே விட்டதுனால ஒரு கால்சியம் அந்த கருவை சூழ்ந்து அது ஒரு கால்சியம் கல்லாவே மாறிடுச்சு. மாறி பல ஆண்டுகளாக அவங்க வயிற்றிலே தங்கிடுச்சு. இந்த நிகழ்வுக்கு பேர் லீத்தோபீரியன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கல்லாக மாறிய கருன்னு பொருள். இது பொதுவாக கருப்பையில் இறந்த சிசுனால் ஏற்படுற ஒரு பிரச்சனை. இது ரொம்ப ரேரான ஒரு கேஸ் தான் இது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒருத்தவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா இயர்லி ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அபார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒரு மென்சஸாவோ ஒரு பீரியட்ஸாவோ அவங்களுக்கு வெளியே வந்துடும். இதே ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகிட்டு அவங்களுக்கு அபார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிஎன்சியோ ஏதாவது ஒரு ப்ரொசீஜர்ஸ் மூலியமாக அந்த கருவை வெளியே எடுத்துருவாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த வயிற்றுக்குள்ளே அந்த கரு தங்காது. இது எப்படி ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இறந்த கரு உடலுக்குள்ளவே தங்கும்போது அந்த உடல் அந்த கருவை ஒரு ஆன்டிபாடியாக நினச்சிக்கிட்டு அது சுற்றிலும் ஒரு கால்சியம் படிவம் சேர்ந்துக்கிட்டே வரும். அது சேர்ந்து என்ன ஆகும்னா ஒரு கால்சியம் கல்லாகவே மாறி அவங்க வயிற்றிலே பல நாட்களாகவே தங்கிடும். இதுக்கு அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எதுவுமே கிடையாது. எப்பயாவது சில நேரங்களில் அடி வயிற்றில் வலிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர உங்களுக்கு பெருசாக இதுக்கு சிம்டம்ஸ்னு எதுவுமே இருக்காது. உங்களால் இது கண்டுபிடிக்கவே முடியாது. ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்கள் ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்கு போகும்போது தான் இதை நீங்கள் கண்டுபிடிக்கலாமே தவிர மற்றபடி இது உங்களுக்கு வாழ்நாளில் இது தெரியாமலே கூட போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இதுக்கு சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா இந்த லீத்தோபீடியன்றது ரொம்ப ஆபத்தான ஒரு பிரச்சனையெல்லாம் எதுவும் கிடையாது. இதுக்கு நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணி அந்த சிசுவை நீங்கள் வெளியே எடுத்துட்டாலே போதும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் இது போல் வீடியோக்களை போட உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தாங்க. உங்களை புதிய வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.